ஹாய், ஹவ் ஆர் யூ? என்னடா வந்து திடீர்னு வீடியோவில் வந்திருக்கானேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான நாளுங்க. எங்கள் அப்பா இறந்து கரெக்டாக 1 வருஷம் ஆச்சு. He lost his life in a miserable accident last year. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பேசுகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள். ப்ளீஸ் வேர் ஹெல்மெட். தயவு செஞ்சு எல்லோரும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஐ நோ இட்ஸ் சம்மர் சீசன், இட் மே பி ஹாட் இன் சென்னை, பட் ப்ளீஸ் வேர் ஹெல்மெட். இட்ஸ் நாட் வொர்த் இட், பிலீவ் மீ. சரி, இந்த முக்கியமான நாளில் நான் என்ன சொல்ல போகிறேன்? தந்தை மகர் காட்டும் உதவி அவையத்து முந்தி இருப்புச் செயல். அதாவது எங்கள் அப்பா வந்து என்னை அவையில் முந்தி இருக்க வச்சுட்டு எனக்கு என்ன நாலேஜ் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு போயிட்டார். மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. ஸோ ஆஸ் அ சன் நான் என்ன பண்ணணும் அவருக்கு? லாஸ்ட் 2 இயர்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். பட் ஐ டென்ட் நோ ஒன்லி 2 இயர்ஸ் ஐ ஹாவ். ஸோ அதனால் என்னால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சரி, அது பண்ண முடியாமல் போனாலும் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதாவது கசடர கற்றதை நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அதுதான் ஒரு மகனோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். பட் ஏன் அதை வந்து ஒரு தந்தை கூட மட்டும் ஷேர் பண்ணிக்கணும்? வாட் அபவுட் மை அதர் ரிலேட்டிவ்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், மை பிரதர்ஸ், மை சிஸ்டர்ஸ்? ஏன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ இவங்க எல்லாருமே நான் இந்த நிலைமைக்கு வந்தது காரணமாக இருந்திருக்காங்க. என்ன பெருசாக நிலைமை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிலைமைனா மனநிலையில் நான் கொஞ்சம் உறுதி அடைஞ்சிருக்கேன் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக. ஸோ ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்து இந்த மாதிரி ரொம்ப லைஃப்பில் கஷ்டப்படுறேன், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எங்கள் அம்மாவை எடுத்துக்கோங்க. ஷீ இஸ் வெரி அப்செட் எங்கள் அப்பா போனதுலேருந்து. ஸோ ஐ ஆம் ட்ராயிங் டு கன்வின்ஸ் ஹர் இன் எவ்ரி வே பாசிபிள் டு மேக் ஷூர் தட் ஷீ இஸ் ஆல் ரைட். லைஃப் மஸ்ட் மூவ் ஆன். லைஃப்பில் நிறையா விஷயம் இருக்குது, கற்றுக்க வேண்டியதுக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன். இது மாதிரி லாட் ஆஃப் பீப்புள் ஐம் சீயிங். In the 4 years I have been going through a lot of turning points in my life. I met with a huge depression 5 years back. So at that point I wanted to know what is life. அப்போ இந்த பகவத்கீதை, பாகவதம், சாக்ரட்டிஸ் அப்படின்னு நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அது படிக்க ஒன்றுமே புரியல. அப்புறம் ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஃபிலாசபர் எங்கள் ஃபாதர் இன் லா இன்ட்ரடியூஸ்ட் ஹிஸ் நேம் டு மீ. அப்போ அவரை படிக்க ஆரம்பித்ததுக்கு வந்து வாஸ் லாட்ஸ் ஆஃப் டர்னிங் பாயிண்ட்ஸ் இன் மை லைஃப். ஐ ஸ்டார்ட் கெய்னிங் இன்னும் பேஷனேட்டாக லைஃப் வாழணும் அப்படின்னு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் திருப்பி வந்தது. இந்த மாதிரி என்னோடய நிலைமையில் நிறைய பேர் இருக்காங்க. என்ன லைஃப்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வாட் இஸ் லைஃப், இவ்வளோ தான் லைஃப்னு ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் உதவி பண்ண போகிறேங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ பிளாக். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அதை எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்றதுனால தான் அப்படின்னு ரொம்ப யோசித்தப்போ தான் அந்த வீடியோ பிளாகிங் ஐடியா வந்தது. இது ஷேரிங்க்கு ஒரு சின்ன கதையும் இருக்குது. பிளேட்டோன்னு இஸ் அ பிக் ஃபிலாசபர், இஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் சாக்ரட்டிஸ். அவர் வந்து தன்னோட ரிப்பப்ளிக்குன்ற ஒரு இதில் வந்து ஒரு படைப்பில் சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன கதை. இது மாதிரி நினச்சி பாருங்கள். ஒரு பிரிசனர்ஸ் சின்ன வயசுலேருந்து நிறைய பிரிசனர்ஸை, நிறைய கைதிகளை வந்து ஒரு செவுத்தை பார்த்தபடி கழுத்து எல்லாம் இப்படியே வச்சு இப்படி கையை வச்சு இப்படி கட்டி போட்டிருக்காங்க. அந்த பிரிசனர்ஸ்க்கு, அந்த கைதிகளுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்படியே நிற்கிற ஒரு சேவர், அவ்வளோதான். அப்போ அவங்க பின்னாடி ஒரு நெருப்பு எரியுது. அவங்க குளிர் பிரதேசத்தில் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க சூடாக வைக்கிறதுக்காக அந்த சைடில் என்ன பண்ணுறாங்க, நெருப்பு எரிய விட்டுருக்காங்க. விறகு மாதிரி போட்டு நெருப்பு எரிய விட்டுருக்காங்க. அந்த விறகு எரியறதுக்கும் இந்த பிரிசனர்ஸ், அந்த கைதிகள் இருக்கிற இடத்துக்கும் நடுவில் ஒரு நடைபாதை இருக்குது.
அங்கே இந்த காவலாளிகள்லாம் நடந்து போகும்போது அந்த காவலாளிகளோட நிழல் வந்து இந்த செவுரில் விழுது. இந்த நிழலை பார்த்து இந்த நிழல் தான் நிஜம்னு அவங்க நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த நிழலில் வர உருவத்துக்கும் அந்த பின்னாடி உண்மையான ஒரு குரலையும் ரெண்டுத்தையும் சேர்த்து அவன் மனசில் ஒரு 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 இமேஜினேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுதான் நிஜம், வாழ்க்கைன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஆனால் ஒரு நாள் திடீர்னு போய் உங்களுக்கு உன்னை விடுதலை செய்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடுவிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரிசனர் என்ன பண்ணுவான், அந்த கைதி என்ன பண்ணுவான், அவன் உடனே திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்க்குறப்போ வந்து உண்மையான தீயோட ஒளி இருக்குங்களா, அந்த நெருப்போட ஒளியை அவனால் பார்க்க முடியாது. ஏன்னா அவன் பார்த்தது வரைக்கும் நிழல் தான். அந்த ஒளியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி செய்து திருப்பி அந்த செவரு நோக்கி வருவான். ஏன்னா அவன் அதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்கான். அதையும் மீறி யாராவது ஒருத்தர் அவர் போய் தரன்னு இழுத்துட்டு வந்து நேர சூரிய வெளிச்சத்திலேயே அவனை போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல அவன் என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு அந்த சூரியனை பார்க்க முடியாது, கண்ணு கூசும். அதையும் மீறி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அதுக்கப்புறம் திருப்பி பார்க்க ஆரம்பிக்கும். அவன் பார்க்க ஆரம்பிக்கும் போது உண்மையான உலகம் என்னன்னு அவனுக்கு தெரிய வருது. உண்மையான உருவத்தை பார்க்குறான். ஆடு மாடு மனுஷங்க எல்லாரையும் பார்க்குறான், அழகை பார்க்குறான். இது எல்லாத்தையும் பார்த்தப்பறம் தான் அவனுக்கு தெரியுது, இத்தனை நாள் நான் பார்த்தது நிழல், இப்போ பார்க்குறது தான் நிஜம் அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணுவான், உடனே அவன் ஓடி வந்து அந்த அந்த மிச்ச கைதிகளை கட்டி போட்ட இடத்துக்கு உடனே ஓடி வந்து விடுவிக்கணும், அவங்களுக்கு இதுதான் உண்மைன்னு சொல்லணும்னு நினைப்பான் இல்லைங்களா. அதே தாங்க நான் இப்போ பண்ணுறது. இத்தனை நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை, அதுலேருந்து கற்றுக்கிட்டது, என்னோடய கண்டிஷனிங் ஆஃப் மைண்ட், இது எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னோடய ரிலேட்டிவ்ஸுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்றது தான் ஒரே மோட்டிவ். அதை இந்த 1 year ஆனிவர்சரி, எங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்காக நான் தொடங்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இது தாங்க கம்யூனிகேஷன் என்னை பொறுத்த வரைக்கும். I'm going to start communicating from today with each one of you through this video blog. See you soon.